விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் அவரது மகன் சண்முக பாண்டியன் மயக்கம். கூட்ட நெரிசலில் மயக்கம் ஏற்பட்டதாக தகவல். வீட்டுக்கு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாக பிரேமலதா குற்றச்சாட்டு. தேமுதிக அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு கலைஞர் நாணயம் பரிசளித்தார் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சரை சந்தித்த வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வாழ்த்தினார் கமலஹாசன். தேமுதிக நிறுவனர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் 72வது பிறந்தநாள். கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா உள்ளிட்ட நிர்வாகிகள் மரியாதை. விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலை திறப்பு. மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 31ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் 29ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசும் என வானிலை மையம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. மகாராஷ்டிராவில் பெய்த கனமழையினால் கோதாவரி ஆற்றில் அபாய அளவை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கின்றது. தாழ்வான இடங்களில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் பாதிப்பு. தஞ்சாவூர் ஊரணிபுரத்தில் 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி, வயிற்றுப்போக்கு காரணமாக மக்கள் பீதி. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை, ஒருவர் உயிரிழப்பு. திமுகவும் பாஜகவும் இரட்டை வேடம் போடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்ணாமலை பேசுவதெல்லாம் பொய் என விமர்சனம். அனுமதியின்றி தமிழக வெற்றிக் கழக கொடியேற்றினால் நடவடிக்கை. தொண்டர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் எச்சரிக்கை. செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல். சாலை பணிகள் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதி. மயிலாடுதுறையில் போக்குவரத்து நெரிசலில் ஹாரன் அடித்த தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் தாக்குதல். காரில் சென்ற நபர்கள் சரமாரி தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சி. குஜராத்தில் கொட்டை தீர்த்த கனமழையில் தெருக்களில் வெள்ளம் சூழ்ந்தது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நாகை அருகே இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. வன்முறை ஏற்பட்டால் தடுக்க போலீசார் குவிப்பு. பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் மீது ஊழல் வழக்கு. கொல்கத்தாவில் சந்தீப் கோஷ் வீடு உள்ளிட்ட 15 இடங்களில் சிபிஐ சோதனை. இரண்டாயிரத்து 26 தேர்தலோடு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி இழுத்து மூடிவிடுவார் என டிடிவி தினகரன் விமர்சனம். மத்திய அரசை கண்டு திமுக பயப்படுவது ஏன் என கேள்வி.
முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விரைவில் கலந்தாய்வு. மாணவர் சேர்க்கை அறிவிப்பு ஓரிரு நாளில் வெளியாகும் என தகவல். இஸ்ரேல் நகரங்கள் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்த ஹெஸ்புல்லா அமைப்பு திட்டம். இஸ்ரேல் லெபனான் நாடுகளில் பதற்றம். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் புலம்பெயர்ந்தவர்களுக்காக 24 சிறப்பு வாக்குச்சாவடிகள். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. கேரளா திரைப்பட பயிற்சி கல்லூரி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் சினிமா தயாரிப்பாளர் ரஞ்சித். கேரள திரையுலகில் பாலியல் துன்புறுத்தல் என நடிகைகள் புகார். அசாமில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி குளத்தில் விழுந்து தற்கொலை. உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதால் நாகூன் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு. சென்னை வேளச்சேரியில் 3வது வாரமாக விமர்சையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. பெண்கள் மற்றும் சிறுவர்கள் ஆடிப்பாடி குதூகலம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வருகின்ற 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் கணிப்பு. டெல்லி குருகிராம் அருகே போலி கால் சென்டர் நடத்தி லட்சக்கணக்கில் மோசடி. 20 பேரை கைது செய்து விசாரணை நடத்துகிறது போலீஸ். ஓசூரில் சிறுமிகளிடம் பாலியல் வன்முறை வழக்கில் தற்கொலை செய்து கொண்ட சிவராமன் முக்கிய உறுப்புகள் தடயவியல் ஆய்வு. எலிமருந்து குடித்து உயிரிழந்ததில் சந்தேகம் எழுந்ததால் காவல்துறை நடவடிக்கை. சென்னை திருவொற்றியூரில் போக்குவரத்து துறை சார்பில் ஜீரோ ஆக்சிடென்ட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்க ஆடல் பாடலுடன் விழிப்புணர்வு. நெல்லை வைந்தான் குளத்தில் நீரிறப்பு குறைந்ததால் இறை தேடி குவிந்துள்ள பறவைகள். உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் முகாமிட்டுள்ளதால் பார்வையாளர்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மேராக்காய் விளைச்சல் அதிகரிப்பு. 1 கிலோ 22 ரூபாய்க்கு விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நத்தம் அருகே பட்டாசு ஆலை வெடித்து சிதறியதில் 2 பேர் உயிரிழப்பு. பட்டாசு ஆலை உரிமையாளர் தலைமறைவு.